பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல சுகன்யாவோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி பாண்டியன் எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து கேட்கவும், தீபாவளி வரப்போதில்ல, அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் தலை தீபாவளி சீர் கொடுக்கலான்னு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, இந்தாங்க மாப்பிள்ள பிடிங்க, நீங்கள் கண்டிப்பாக தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துடணும், இது எங்களுடைய தீபாவளி சீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீர் கொடுக்குறாங்க. சுகன்யா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பழனியும் சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. இந்தாங்க மாப்பிள்ள, இந்த பணத்தையும் வச்சுக்கோங்க, தீபாவளிக்கு இந்த பணம் எங்களுடைய சார்பாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்துதான் கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன கோமதி ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, பெற்றவங்க வீட்டில் ஒரு நூல் புடவையாவது வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எனக்கும் ராஜுக்கும் அந்த கொடுப்பனையே கிடையாதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ராஜி, உனக்கு எனக்கும் அந்த கொடுப்பனை கிடையாது, நீ வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பழனி லேட்டாக வீட்டுக்கு வராங்க. எங்கடா போயிருந்த சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து வரிசை வைக்கிறாங்க. இந்தாக்கா என்னுடைய தீபாவளி சீரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீரை கொடுக்குறாங்க. கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.